அதில் பாடுபட்ட ஏழை நெஞ்சம் பதவி வாடுது. சுத்தமான சூழல் வேணும்னு மக்கள் கேக்குது. சுத்தமான சூழல் வேணும்னு மக்கள் கேக்குது. அது கட்டுப்படி ஆகாதுன்னு அரசு சொல்லுது. நம்ம அரசு சொல்லுது. ஏதேதோ பாடுறோம் வருந்தவே இல்ல. நம்ம மக்களோட அறியாம மாறவே இல்ல. டிசம்பர் 3ஆம் தேதி வந்து போபால் நினைவு தினம். 22 ஆண்டுகள் ஆயிடுச்சு போபாலில் வந்து ஒரு இந்த பெரிய விஷவாயு கசிவு நடந்து 8000 பேருக்கு மேற்கொண்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. இப்போ 22 வருஷத்தில் நம்ம என்ன பாடம் படிச்சிருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா கடலூர் வந்தால் தெரியும் ஒரு பாடமும் படிக்கலன்னு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 22 வருஷமாக இதே மாதிரி நம்ம தொழில் திட்டங்களை கொண்டு வரும்போது மக்கள் குடியிருப்பு பகுதியில் அபாயகரமான தொழிற்சாலைகளும் மக்களை வந்து ஒரு அறியாமலே வச்சுட்டு இந்த மக்களோட ஒரு கம்ப்ளைண்ட்ஸு அவங்களோட புகார்களை எதுவும் ஒழுங்காக பராமரிக்காமல் அபாயகரமான தொழிற்சாலையினால ஏற்படுற மாசுனால பாதிக்கப்படுற மக்களை திண்டாட விட்டுருக்கு நம்மளோட மத்திய மாநில அரசுகள். அவங்கள தூக்கி ஜெயில போட்டியா சொல்லி நடிச்சியா அதே செய்வியான்னு சொல்லியா குடுக்கணும். சாந்தியாவாத பணம் அடங்கணும். என்ன செய்தாங்க? அவங்க என்ன செய்தாங்க? நாத்தத்தை கொடுப்பாங்க. அப்படியா? அந்த கம்பெனில இருக்கிறதுலாம் நாத்தம் வரும் எங்களுக்குலாம் சாந்தியா. எலும்பு கம்பெனிலலாம் மயக்கலாம் வரும். அதனால அவங்கள புடிச்சு ஜெயில போடலான்ற. சுத்தம் தலையெல்லாம் சுத்தும், தலைய வலிக்கும், ஜுவரெல்லாம் வரும். உன் பேர் என்னப்பா? மதன்குமார். மதன்குமார் என்ன படிச்சு போலீஸ் ஆக போறான். ஏன்? ஆமா, திருடங்களாம் பிடிக்க அந்த கம்பெனிலாம் இழுத்து சாத்தா சீர்குத்தி எடுத்து அவங்கள ஜெயிலுக்குள்ளார போடுதான் போலீஸ் ஆக போறான். அப்படியா? வேற யாரெல்லாம் போலீஸ் ஆக போறீங்க? நான் போலீஸ் ஆக கண்டிப்பா. நான் நட்மா போலீஸ் ஆக. அவங்க கம்பெனியா இடிச்சு நொறுக்கியா அவனை தூக்கி ஜெயில போடணும். அம்மாக்கு பார்க்கலாம் இல்ல இல்ல என்ன இல்ல இல்ல. அப்படியா? ஆமா. ஏன்னா எதுக்கு தைரியம் இல்ல? இந்த கம்பெனி தைரியம் இல்ல. அப்படியா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? இருக்கு. அப்ப நீங்க இழுத்து முடிவீங்களா? இழுத்து முடிவீங்களா? நிச்சயமா முடிவீங்களா?